நவராத்திரி 4ஆம் நாள் அலைமகளுக்கான முதல் நாள் அம்பிகையை நாம் மகாலட்சுமியாகவே அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் செல்வத்தை தருபவள், ஆந்தையை வாகனமாக கொண்டிருப்பவள், பார்க்கடலில் தோன்றியதால் அவளுக்கு அலைமகள் என்று பெயர். செந்தாமரையில் வீற்றிருப்பவள், பங்கைய செல்வி என்றே அவளுக்கு பெயர். பெருமாளின் மார்பில் நித்திய வாசம் செய்பவள், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பாடுகிறார் ஆழ்வார். இன்றைய தினம் அரிசியில் மஞ்சள் தோய்த்து அந்த அட்சதையில் படிக்கட்டு கோலம் போட வேண்டும். அம்பாளுக்கு இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவிக்க வேண்டும். சாற்ற வேண்டிய மலர் ஜாதிப்பூ, இலையில் கதிர்பச்சை. நிவேதனமாக கதம்ப சாதமும் பழ வகையில் கொய்யாப்பழமும் வைக்க வேண்டும். பாட வேண்டிய ராகம் பைரவி ராகம். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அயாசகனின் வறுமையை நீக்கினாரே, அந்த மகாலட்சுமி தாயாரை நாமும் வழிபாடு செய்து பயன்பெறுவோம். நவராத்திரி 4ஆம் நாள் அலைமகளுக்கான முதல் நாள் அம்பிகையை நாம் மகாலட்சுமியாகவே அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் செல்வத்தை தருபவள், ஆந்தையை வாகனமாக கொண்டிருப்பவள், பார்க்கடலில் தோன்றியதால் அவளுக்கு அலைமகள் என்று பெயர். செந்தாமரையில் வீற்றிருப்பவள், பங்கைய செல்வி என்றே அவளுக்கு பெயர். பெருமாளின் மார்பில் நித்திய வாசம் செய்பவள், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பாடுகிறார் ஆழ்வார். இன்றைய தினம் அரிசியில் மஞ்சள் தோய்த்து அந்த அட்சதையில் படிக்கட்டு கோலம் போட வேண்டும். அம்பாளுக்கு இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவிக்க வேண்டும். சாற்ற வேண்டிய மலர் ஜாதிப்பூ, இலையில் கதிர்பச்சை. நிவேதனமாக கதம்ப சாதமும் பழ வகையில் கொய்யாப்பழமும் வைக்க வேண்டும். பாட வேண்டிய ராகம் பைரவி ராகம். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அயாசகனின் வறுமையை நீக்கினாரே, அந்த மகாலட்சுமி தாயாரை நாமும் வழிபாடு செய்து பயன்பெறுவோம்.